ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் அண்ணாச்சிப்பழம் லோடு ஏற்ற வந்தோம். என்ன ஊருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் ஏற்றுறோம். இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு மேலே நிற்க, மேலே போயிட்டு மலைக்கு மேலே போய் ஏற்றிட்டு வர முடியாது. அதனால் 4 நாட் 7 அப்புறம் அந்த பிக்கப்பு பொலிரோ பிக்கப்பு அதில் தான் ஏற்றிட்டு வந்து நம்ம வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கணும். கைஸ், லோடு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கிளம்பி வச்சு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நமக்கு எப்படி சர்வீஸ் நம்ம கிளம்ப வேண்டியதான். அதுக்கு அப்படிலாம் போக மாட்டேன். நார்மலாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன லோடுன்னு தெரில. பைனாத்தில் தான் இருக்கும். அநேகமாக தண்ணி ஊற்றி ஜெக்கில் வச்சு சிட்டாட்டம் பறந்துட வேண்டியதுதான் நம்ம. போயிட்டே இருக்க முடியாது தான். நம்ம வண்டி கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கரெக்டாக மணி 11:15 ஆயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு ஆளுங்க வந்துடுவாங்க. லோடு எடுத்து கிளம்பிடலாம். இப்போ போய் நம்ம தூங்கலாம். ப்ராஃபிட் மித்தான் நம்ம இன்னைக்கு. காலெலாம் சரியான வலி அடுத்தாச்சு. அப்போ காலைல 6 மணிக்கு இல்லைன்னா 5 மணிக்குள்ளே வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். 7 மணி 5 மணி ஆகி போச்சு. இன்னும் டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. ஆளுங்க இன்னும் ஒரு 10 பேர் அம்மா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கிறதுக்காக நான் 10 பேரை நம்ம வந்து ஏற மாட்டாங்க. கம்மியே தான் வருவாங்க. ஒரு 6-7 பேர். முண்டக்காயம் போட 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 right, left best stand.
லெஃப்ட் வா. அம்மாடி ஏய் ஆசா. ஃபுல்லாக அண்ணாச்சி தோட்டம் தானே ரோடு. ஃபுல்லா அண்ணாச்சி பழம்.
காட்டில் பார்த்திங்கன்னா அடுத்து லோடு ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் சின்ன சின்ன பிஞ்சு காய்ச்சி என்னாச்சு போவோம். நம்ம வண்டிக்கு பின்னாடி லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஏற்றினோன்னே சிட்டாட்டம் பறந்துடலாம். பொலிரோ பிக்கப்பு அண்ட் 407 தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே அண்ணாச்சி பழம். இந்த எரிமேலியிலேருந்து சபரிமலை போகிற வழியில் நிறைய பேர் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி பழம் தோட்டம். அங்கே தான் நாம் இன்றைக்கி இருக்கோம். அதுவும் அந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லப்பூர் மரம். ஏற்றி லாஸ்ட்டு ஃபைனல் டயர் பை போட்டு கட்டிட்டு கிளம்ப வேண்டியது தான். பண்ண வந்தாச்சு கடைக்கு. வண்டியை கதிர் போட்டு நிறுத்தியாச்சு. வந்தாச்சு, சாப்பிட்டு படுத்து தூங்கிட வேண்டியது தான். நம்ம இங்கே ஃபைனலாக லோடு இறக்க வந்தாச்சு. லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லி அஜாக்பூர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. பூரம் பைனாப்பிள், தேங்காய், இளநீ. ஃப்ரெண்ட்ஸ், டெல்லியில் வந்து லோடை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இறக்கியாச்சு. இன்னும் ஒரு ஆங்கிள் தான் இருக்குது. லோடை இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே உங்களுக்கு சைடில் காட்டுறாங்க பாருங்கள். கையில் லைட்டாக ஒன்றும் தெரியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிப்பட்டு இருக்கிறாங்க. ஆப்பிள் பாக்ஸ் வந்தாலும் கச மக்கள் அடிப்பட்டுருக்காங்க. தேங்காய் வண்டி, கரும்புரி வண்டி அப்படியே இருந்தால் நான் ரெட்டேட் லோடு இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ ட்ரெயினு இதுதான் அஜாக்பூர் மார்க்கெட் அந்தாண்ட இருக்கிறது. நம்ம வண்டி இருந்தால் நான் பார்க்கிங்கில் போட்டாச்சு.